வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் தமிழ் 3வது வகுப்பு தமிழில் பருவம் 1 இது வந்து புது புக்கு. இந்த புது புக்கில் நம்ம முதல் பாடம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், முதல் பாடம் நம் நினைவில். இது வந்து உங்களை பற்றினது தான். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேர், என் பேர் கிடைக்கிறது, உங்களுடைய பேர், எனக்கு பிடித்தவனும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அவங்க பேர், எனக்கு பிடித்த விளையாட்டுனா உங்களுக்கு பிடித்த விளையாட்டு, இது நீங்கள் இதில் எழுதணும். அடுத்து வந்து என் வகுப்பில் எனக்கு பிடித்தது, வகுப்பில் மாற்ற விரும்புவது, நான் விரும்பி செய்வது, நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, இதெல்லாம் நீங்கள் எழுதணும். வகுப்பில் என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன செய்வீங்க, வகுப்பில் என்னத்தை மாற்றணும், என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், இதில் எழுதிடலாம். அடுத்து வந்து இன்று எனது உணர்வு. நீங்கள் வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, வியப்பா, வருத்தமா, அழுகையா, அச்சமா, இது நீங்கள் என்ன செய்யணும், அதில் வந்து ரைட் பண்ணணும். இல்லை அதோட கோட் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அப்படி கோட் போட்டுக்கலாம். நீங்கள் கேர்ள்னால் கேர்ளுக்கு நேர, பாய்னா பாய்க்கு நேரம் நினச்சினோம் கோட் போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், என்ன எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் போட்டுக்கலாம். நான் நன்கு பழகுவேன், ரைட்டு. நான் நன்றாக பேசுவேன், ரைட்டு. நான் என் உணர்வை செய்வேன், நான் பிறர் உணர்வுகளை மதிப்பேன், நான் உதவி செய்வேன், நான் நேரம் தவறமாட்டேன், நான் புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன். அதில் உங்களுக்கு எது சரி பொருத்தமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பிக் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, அவரவருக்கு பொருந்தும் குறிப்புகளுக்கு மட்டும் ரைட் பண்ணணும். இப்போ இதில் உங்களுக்கு எது பொருந்தும், நான் தனித்துவம் உடையவர், என்னை போல் யாரும் இல்லை, இதில் எது உங்களுக்கு எது உங்களுக்கு சரியோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் பேரை எழுதிடணும். அடுத்து வந்து ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலில் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா திரும்ப ஒருத்தர் நம்ம பாடலாம். வெண்ணில் வீடு கட்டலாம், வெண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவெல்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படையில் ஏறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுபெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ராகம் போட்டு இல்லைங்க. அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடித்ததை இதில் நீங்கள் என்ன செய்யணும், வரையணும். எது பிடிக்குமோ அதை மட்டும் வரைஞ்சால் போதும். பிடிக்கலாம். இது வந்து ஒரு செயல்பாடு, இங்கே போகிறது வந்து பிடிக்குது, சரியா? அடுத்து வந்து கவனத்தை குவித்து தாழ்பந்தை, இதுதான் தாழ்பந்தை பிடிக்குது. அடுத்து பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுது. இப்போ இதில் நிறைய பூக்கள் பேர் இருக்குது. இது வந்து நம்ம வட்டம் போட்டுடணும். எந்தெந்த பேர் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ரோஜா, இதை நீங்கள் வட்டம் போட்டு ரோஜா. அடுத்து சாமந்தி எடுத்தா, அடுத்து சூரியகாந்தி, அடுத்து முல்லை, அடுத்து பாருங்கள் மல்லிகை, அடுத்து அல்லி. இந்த மாதிரி எல்லாம் வட்டம் போட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, எந்தெந்த எழுத்து மீதம் இருக்கோ அதை நீங்கள் இதில் எழுதணும். இந்த கட்டத்தில் எழுதிட்டு நீங்கள் வந்து அதை சேர்த்து பார்த்தா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு, பூக்களின் நண்பன். பூக்களின் நண்பன் யார்? இப்போ அந்த பூக்கள் பேரை இதில் எழுதிருங்க. 2 பூ உங்களுக்கு ஏற்கனவே எழுதியிருக்கு, மீதி எல்லாம் நான் எழுதியிருக்கேன். இந்த கோட்டில் நீங்கள் எழுதணும். இந்த கோட்டில் இந்த நம்பருக்கு நேரம் நீங்கள் எழுதிட்டு இதை எழுதிருங்க. அடுத்து பூக்களின் நண்பர் யார்? வண்ணத்து பூச்சி. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் விடுபட்டிருக்கோம், அதை சேர்த்து வச்சு எழுதணும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிற எழுத்து வந்து இப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த இன் வராது, இதை நீங்கள் எழுதணும். அடுத்து பூ எழுதணும். அடுத்து வந்து சி, அடுத்து தி, அடுத்து வந்து என்னது வே, இச்சி. இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும். இதை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா வண்ணத்து பூச்சி. இதை நீங்கள் இந்த கோட்டில் எழுதுங்க. இந்த கோட்டில் வண்ணத்து பூச்சின்னு எழுதும். அடுத்து பாருங்கள், தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்துல எடுத்து எழுதுக. இதில் வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாம், சர்க்கரை, அடுப்பு, உணவு, உடைகள், பால், தண்ணீர், கிண்ணம், பற்பசை, தின்பண்டம்,
குவளை, தர்பூசணி, பல் துலக்கி, புத்தகம், கத்தி, தேயிலைத்தூள், போர்வை, எழுதுகோல், தீப்பெட்டி, சீப்பு, துண்டு, வடிகட்டி, பை. இப்போ இதில் உங்களுக்கு பழச்சாறு தயாரிக்க என்ன தேவை? சர்க்கரைன்னு போட்டிருக்காங்க. மீதி என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணீர், தர்பூசணி, வடிகட்டி, கிண்ணம், கத்தி, இவ்வளவும் என்னது உங்களுக்கு பழச்சாறு தயாரிக்க தேவை. அடுத்து பாருங்கள், தேநீர் தயாரிப்பதற்கு தண்ணீர் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பால், சர்க்கரை, குவளை, தேயிலைத்தூள், வடிகட்டி, அடுப்பு, தீப்பெட்டி, இவ்வளவும் தேவை. சரியா? அடுத்து பள்ளி செல்வதற்கு பை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவைன்னா புத்தகம், எழுதுகோல், உணவு. அடுத்து சுற்றுலா செல்வதற்கு பாருங்கள், பை, உடைகள், பற்பசை, பல்துறைக்கு, போர்வை, துண்டு. இதை நீங்கள் நினச்சணும், இதில் எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் எழுதிடணும். இந்த எழுத்துக்களுக்கு கலர் கொடுத்துட்டு இப்போ குடம் அப்படின்ட்டுருக்கா, அதுமாதிரி நீங்கள் பாய் இந்த மாதிரி நீங்கள் நினச்சணும், எழுதணும். எழுதி இதில் கலர் அடிக்கணும், கலர் அடித்து எழுதணும். இப்போ என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். பாய், முறம், நாற்காலி, தெருவிளக்கு, போர்வை, தலையணை, தொலைக்காட்சி, கதவு, பூட்டு, மின்விசிறி, வீடு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதணும். இங்கே கலர் பண்ணிவிட்டு இதில் எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் எழுதிடணும். அடுத்து என்ன கேட்டிருக்கு, தொடர்க்கேற்ப சொல்லை மாற்றி எழுது. இப்போ இதில் பூக்கள்னு வந்திருக்கு. அங்கே ஈக்களை நம்ம பூ மாற்றிருக்கோம். அதுமாதிரி செங்கல்கிறதுக்கு பொங்கல்னு வரும், வட்டம்ங்கிறதுக்கு பட்டம், தேன்கிறதுக்கு மீன், தாளைங்கிறதுக்கு வாழை. இது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் பொங்கல் உண்டேன், என் பட்டம் பறந்தது, ஆற்றில் மீன் துள்ளியது, வாழை இலையில் சாப்பிட்டேன். இப்போ இதை தான் நீங்கள் எழுதணும், இந்த இடத்துல எழுதணும். சரியா? அடுத்து பாருங்கள், தொடரமைத்து எழுது. இப்போ படம் கொடுத்துருக்கு. நீங்கள் தொடரமைத்து ஃபஸ்ட்டு நண்பர்கள் பந்து விளையாடினர். அதேமாதிரி இங்கே யானை கொடுத்துருக்கு, கரும்பு தின்கிறது, அணில் மரம் ஏறுகிறது, பாப்பா ஊஞ்சல் ஆடுகிறாள். இந்த மாதிரி எழுதணும். பாருங்கள், யானை கரும்பு தின்கிறது, அணில் மரத்தில் ஏறுகிறது, பாப்பா ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த மாதிரி நீங்கள் இந்த கோட்டில் நீங்கள் எழுதிடணும். அடுத்து பாருங்கள், இதில் நிரப்புக. வானத்தில் டேஸ் பறக்கின்றன, தேன்கூட்டிலிருந்து டேஸ் செல்கின்றன, புல்தரையில் டேஸ் நடந்து வருகிறது, பூவில் டேஸ் அமர்ந்துள்ளது. இந்த கோட்டில் என்ன எழுதணும் அப்படிங்கிறது மட்டும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். வானத்தில் கிளிகள், தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள், புல்தரையில் கன்றுக்குட்டி, பூவில் வண்டு. சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், இதை அப்படியே அந்த கோட்டில் எழுதுங்க. கிளிகள், தேனீக்கள், கன்றுக்குட்டி, வண்டு. சரியா? பாருங்கள், அடிக்கடி வாங்க. கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். திருவிழாவுக்கு வாங்க, அனைவரையும் பார்க்கலாம் வாங்க. சித்தப்பா சித்தி விட்டார்கள் அப்பா. வா தம்பி, வா கவிதா. உனது அக்கா வந்தாரே, எங்கே தெரியவில்லையே. பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா. வணக்கம் வாங்க, அப்பா அம்மா வாங்க, வணக்கம். அண்ணா, இதை உங்களுக்காக வாங்கி வந்திருக்கிறேன். மலர், மிக்க மகிழ்ச்சி. நன்றி அத்தை, அப்பாவுக்கு பரிசா. நன்றாக சாப்பிடுங்க. ஒளிப்படம் எடுக்கலாம். இதில் என்னென்னா உறவு முறைகள் கொடுத்துருக்கு. பெரியம்மா, சித்தி, அத்தைன்னு கொடுத்துருக்கு. பாருங்கள், இதில் மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, தம்பி, அப்பா, தாத்தா, பாட்டி, அம்மா, பாட்டி, தாத்தா. பாருங்கள், இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும். இதில் என்ன கேட்டிருக்கு, கதிர்க்கு என்ன உறவு எழுது. அம்மாவின் அண்ணன் மாமா. இதை அம்மாவின் அக்கா யார் வரும்? பெரியம்மா. இதை எடுத்து நீங்கள் எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். அடுத்து அப்பாவின் தம்பி யார்? சித்தப்பா. இருக்கா, இதை தூக்கி இங்கே எழுதணும். அடுத்து பாருங்கள், அப்பாவின் அண்ணன் யார்? பெரியப்பா. அம்மாவின் அம்மா யார்? பாட்டி. இந்த பாட்டியை இங்கே எழுதணும். அடுத்து அம்மாவின் தங்கை சித்தி. அப்பாவின் தங்கை யார்? பாருங்கள், அத்தை. இதை நீங்கள் எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். அடுத்து ஒரு கதை கொடுத்துருக்கு. கதையில் கதையை வரிசைப்படுத்தி எழுதணும். குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் அடுங்கின. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பருத்தி செடி பஞ்சு தந்தது.
பாருங்கள், ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. இதுக்கடுத்து என்ன வரும் பாருங்கள். குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. சரியா? அடுத்தது என்னது? குருவி பருத்தி செடியிலும் பஞ்சு கேட்டது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. குருவி மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கினங்கிறத இங்கே வருஷப்படி எழுதணும். நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 ஏற்கனவே எழுதியிருக்கு. 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி நீங்கள் வருஷப்படுத்தி எங்கே எழுதணும்? இந்த கோட்டில் எழுதிடணும். சரியா? இதை பார்த்தா அப்படி எழுதுங்க. அடுத்து பாருங்கள். சரின்னா பச்சை கலரு, தவறுனா சிவப்பு கலர். சரியா? பிறரை ஏளனம் செய்யலாமா? இது தவறு. இதுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்? பச்சை கலர். சிவப்பு கலர். அடுத்து தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? ரைட்டு. இப்போ இதுக்கு பச்சை கலர். தவறு செய்வதை சுட்டி காட்டலாமா? சரி. இதுவும் பச்சை கலர். அடுத்து நான் கற்றவை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இதில் பொருள் உணர்ந்து சொற்களை பார்க்க முடியும்னா ரைட்டு. மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும்னா ரைட்டு. உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியும்னா ரைட்டு. நீங்கள் நினச்சணும் இதெல்லாம் போட்டுக்கிடணும். பாருங்கள், நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இதில் என்னது? இந்த உயிரெழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தை நீங்கள் நினச்சினும் படிக்கணும். அ, உ, ஐ, ஏ, இ, ஆ, ஔ, ஓ, உ, ஓ, இ, ஏ. ஏன்னா இது இங்கே வருஷப்படி இருக்குது. இங்கே குழைப்பு கொடுத்துருக்கு. இங்கே நேராக்கி அனுப்பிச்சணும். அது மாதிரி இங்கேயும் நேராக்கி கொடுத்துருக்கு. இங்கே குழைப்பு இருக்குது பாருங்கள். இன்ச், இ, எல், இன், எம், என், இத், எவ், எங், எர், இட், இர், இக், இல், இப், இல், இச், இத், இந்து. உன், என், ஊர், எல், ஆம், உன், என், ஏர், ஏன், ஊர். ஊன், ஊர், என், ஏர், எல், உன், ஓர், என். ஊர், ஊர், உன், ஊர், ஏர், ஏர், என், ஏர், உன், உன், எல், உன். கரெக்டாக படிச்சுட்டா நீங்கள் சின்னதுக்கு கலர் பண்ணிடலாம். சரியா? அது பாருங்கள். கண்டுபிடி இந்த பாப்பா வர என்ன பண்ண எந்த பொம்மையை வாங்குதாங்கிறத நீங்கள் நினச்சினோம் இதில் பார்க்கணும். இதில் இல்லாதது, அதாவது இந்த பொம்மை மட்டும் தான் அங்கே இல்லை பாருங்கள். இதை தான் வாங்கிட்டு போயிருக்கா. வேறு எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் வட்டம் போடணும். இப்போ எதுக்கு வட்டம் போடுவீங்க? இதுக்கு நீங்கள் வட்டம் போடணும். அடுத்து பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? பாருங்கள், இது நிறைய நாய்க்குட்டி இருக்குது. பூங்காவிலே இருக்குது. இதில் எந்த நாய்க்குட்டி இங்கே இல்லை அப்படின்னா இந்த நாய்க்குட்டி தான் இல்லை. ஏன்னா இதில் அங்கே இல்லை. சரியா? எல்லாமே நாய்க்குட்டி இருக்குது. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம 2ஆம் பாடம் பார்க்கலாம். கோழி தேடும் கோழி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.